நாகையில் தனியார் பள்ளியில் படித்து வந்த 12ஆம் வகுப்பு மாணவன் மீது உடற்கல்வி ஆசிரியர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக கூறி காயமடைந்த மாணவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவனின் பெற்றோர் கூறும் பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? நாகப்பட்டினம் அடுத்துள்ள காடம்பாடி பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் நாகையைச் சேர்ந்த மாணவர் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல வியாழக்கிழமை மதியம் பள்ளியில் அந்த மாணவர் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை உடற்கல்வி ஆசிரியர் அழைப்பதாக மற்றொரு மாணவர் வந்து கூறியிருக்கிறார். அதற்கு நான் சாப்பிட்டு வருவதாக அந்த மாணவன் பதிலளித்துள்ளார். பின் சாப்பிட்டுவிட்டு உடற்கல்வி ஆசிரியர் தினேஷ்குமாரை போய் சந்தித்திருக்கிறார். மாணவன் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த உடற்கல்வி ஆசிரியர் தினேஷ் கூப்பிட்டால் உடனே வரமாட்டாயா என்று கேள்வி எழுப்பி மாணவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பிரம்பால் மாணவன் மீது தாக்குதல் நடத்திய ஆசிரியர் தினேஷ்குமார் மாணவனின் தலைமுடியை பிடித்து சுவற்றில் மோதி அடித்ததாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆசிரியரின் தாக்குதலால் நிலைகுலைந்து போன மாணவர் மயக்கமடைந்து பள்ளி வளாகத்திலேயே கீழே விழுந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்று கூடவே அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் உடற்கல்வி ஆசிரியரால் தாக்கப்பட்ட மாணவரை நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கன்னம், முதுகு, தலை உள்ளிட்ட இடங்களில் காயமடைந்திருந்த மாணவனை பரிசோதித்த நாகை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றொரு ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உடற்கல்வி ஆசிரியர் தினேஷ்குமார் உடனடியாக அழைத்து நான் செல்லாத காரணத்தால் தன்னை சரமாரியாக தாக்கியதாக மாணவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். வெளில போனப்போ பொறுமையாக போகணும்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியில் தண்ணி வாட்டில் எடுக்க போகணும்னு சொன்னால் அதுக்கு 8% சொல்லிட்டு மாடியில் பிடி ரூம் வரைக்கும் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அடிச்சிட்டு சொன்னாங்க. அது ஃபுல்லாக ரத்தமாக வந்து கை கால் விழுந்துருச்சு, தலை ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் வீட்டில் வந்து சொன்னேன். இதனுடைய தன்னுடைய மகனை கடுமையாக தாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் மீது பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் உடனடியாக பள்ளி நிர்வாகத்தின் மீதும் சம்பந்தப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் மீதும் நாகை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று ஆடியோ வெளியிட்டு காயமடைந்த மாணவனின் தந்தை கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர், அவரது பெற்றோர் மற்றும் பள்ளியில் உள்ள சக ஆசிரியர்களிடம் வெளிப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.